அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, நபி வழியில்தான் வாழ்கிறோமா என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நாம் தவறிய காரியங்களை சீர்திருத்திக் கொள்வதற்காகவும் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களாகிய நாம் எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும், நாம் எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்த்து சரியான பாதையின் பக்கம், சரியான மார்க்கத்தின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதானமான இந்த செய்தியினுடைய நோக்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு ஏதோ பிற மதங்கள் போல ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை கொண்ட ஒரு மதமாக இது இஸ்லாம் இல்லை. நீங்க பிற மதங்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஏதோ வழிபாட்டில் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், பூஜை செய்யணும், புனஸ்காரம் செய்யணும், உண்டியல் போடணும், வேலு குத்தணும், அழகு குத்தணும், ஜெபிக்கணும், இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் செஞ்சா போதும், மற்றதெல்லாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேண்டாலும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி மற்ற மதங்களில் இருக்கிறது. கொள்கை கோட்பாடுகள் அப்படித்தான் இருக்கிறது. ஆனா அந்த இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அது ஒரு மார்க்கமாக, ஒரு முழுமையான ஒரு மனிதகுல வழிகாட்டியாக இந்த இஸ்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மனிதன் பிறந்ததில் இருந்து மரணிக்கிற வரைக்கும், விழித்ததிலிருந்து உறங்குற வரைக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் தெளிவான ஒரு தீர்வை இந்த இஸ்லாம் தந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் நீ வாழ வேண்டும், இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அழகான ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. ஆனா இந்த வழிகாட்டுதல் கூட ஏதோ ஒரு பாரமாக, ஒரு கஷ்டமாக, நம்மளால இயலாத முடியாத ஒரு விஷயமான இல்லை. ஈஸியான, இலகுவான, அழகான ஒரு வாழ்க்கை நிறைய நமக்கு தந்திருக்கிறது. இந்த மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம் தான்
இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறிதான் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அதுபோக இந்த மார்க்கம் ஒரு தூய்மையான ஒரு மார்க்கம். அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். ஏதோ மனிதர்கள் உட்கார்ந்து சட்ட திட்டங்களை போட்டு இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னு மனிதர்கள் உண்டாக்கிய சட்டங்கள் இல்ல. படைத்த இறைவனால் இறுதியாக கடைசியாக வழங்கப்பட்ட வேதமாக இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது. அதற்கு விளக்கமாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. இந்த வழிகாட்டுதலை பொறுத்தளவுக்கு பிற மதத்தவர்களை வியந்து போகக்கூடிய அளவுக்கு அதுல வழிகாட்டுதல் இருக்கிறது. அவர்களே அசந்து போகக்கூடிய அளவுக்கு, வியந்து போகக்கூடிய அளவுக்கு இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? அந்த அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களால் இப்படியெல்லாம் சட்டம் சொல்ல முடியுமா? இப்படியெல்லாம் வாழ்க்கை நெறியை கொடுக்க முடியுமா என்று வியந்து போய் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம மக்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கமே தலை வச்சு படுக்கல. இஸ்லாம் என்றால் ஏதோ பேர் அப்துல்லா அப்படின்னு வச்சுக்கிட்டோம், நாங்க ஏதோ ஆமினா அப்படின்னு நாங்க வச்சுக்கிட்டோம், நாங்க அது மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுபோக சிலர் இஸ்லாம் சொல்லக்கூடிய சில சட்டத்திட்டங்களை கூட பாரமாக ஆக்கிட்டாங்க. அவர்களாக, அல்லாஹ் ஆக்கவில்லை. பாரமாக எந்த அளவுக்கு என்றால், இந்த மார்க்கத்தில் பணக்காரர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், ஏழைகள் இந்த மார்க்கத்தில் இருக்க முடியாது, ஏழைகளுக்கு இந்த மார்க்கம் இல்லைங்கிற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படியான விஷயங்களும் இருக்கிறது. ஆனா இந்த மார்க்கம் என்பது அனைவரும் இலகுவாக கடைபிடிக்கக்கூடிய, எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல், இது படைத்தவனார் அருளப்பட்ட மார்க்கம் என்பதனால மனிதனுடைய பலவீனங்களுக்கு ஏற்ப சட்டங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அதான் இதனுடைய ஹைலைட். மனிதனுடைய பலவீனம் படைத்தவனுக்கு தெரியுமா இல்லையா? மனிதன் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் பலவீனமாக இருக்கிறான் அவனுக்கு ஏற்ப இந்த சட்டங்கள். இப்ப உதாரணமா நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய ரமலான் இருக்கிறது. இந்த ரமலானை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக அனைவரும் நோன்பு நோற்றாக வேண்டும் என்று இருந்தாலும் நோயாளிகளுக்கு சலுகை வழங்கப்படுகிறது, கர்ப்பிணிகளுக்கு சலுகை வழங்கப்படுகிறது, பால் கொடுப்பவர்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது, நிரந்தர நோயாளிகளாக இருந்தால் நோன்பு கடமையே இல்லை என்று ஆக்கப்படுகிறது. அப்ப இப்படியாக மனிதனுக்கு ஏற்ப இந்த சட்டம் இருக்கிறது. அது மாதிரி தொழுகை என்ற வணக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இயலாதவர்களாக இருப்பார்களே, ஆனால் நிற்க முடியாதவர்களாக இருப்பார்கள், உட்கார்ந்து தொழுகுங்கள். உட்காரவும் இயலவில்லையா, படுத்துக்கிட்டு தொழுகுங்க, தொழுகணும். இது ஒரு நாளைக்கு ஒரு 5 வேளை என்பது, 5 வேளையில ஒவ்வொரு 5 நிமிஷம் என்பது 25 நிமிஷம். எத்தனை நேரங்களை நம்ம வீணாக கழிக்கிறோம், வெட்டியாக கழிக்கிறோம், பொழுதுபோக்காக கழிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 25 நிமிஷம் இறைவனை வணங்கு. எப்படி வணங்கணும்? நின்று திரகாத்திரமா வணங்க முடிஞ்சா அப்படி வணங்கு, இல்லை என்றால் உட்கார்ந்துக்கிட்டு தொழுகு. அதுக்கு முடியலையா, படுத்துக்கிட்டு தொழுகு. நீ நன்மை கொடுக்க போறவன், கூலி கொடுக்க போறவன் அவன் தானே, அவன் சொல்லுகிறான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மூலவியாதி இருக்கிறது, எனக்கு நின்று கொண்டு தொழ முடியல, உட்கார்ந்து தொழ முடியல என்று. படுத்துக்கிட்டு தொழுங்கிறாங்க. செய்கையின் மூலமாக தொழுதுகொள், உனக்கு கடமை நிறைவேறும். அப்படியான ஒரு மார்க்கம். பிரயாணத்தில் போறீங்க நீங்க, பிரயாணம் என்பது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம், இப்ப ஓரளவு கஷ்டம். அந்த கஷ்டமான நேரத்தில் 4 ரக்காய் தொழுகை 2 தொழுதுக்க, 2 வக்து தொழுகை ஒரு நேரத்தில் தொழுதுக்க. அப்ப மனிதனுடைய பலவீனங்களை கருத்துல கொண்டு மனிதனுடைய பலவீனங்களுக்கு ஏற்ப அந்த சட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதவிடாய் என்பது ஒரு தொல்லை. நோன்பு பிடிக்காம இருங்க, மற்ற நாள்ல பிடிச்சுக்கிறங்க, தொழுகாதீங்க, அது முடிஞ்சு போச்சு. எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம். அப்ப இஸ்லாம் என்ற ஒரு வாழ்க்கை நெறி மனிதனுடைய வாழ்வியலுக்கு ஏற்ப, மனிதன் எப்படியெல்லாம் அவனுடைய சூழ்நிலைகளையும் கால சூழ்நிலையும் சந்திக்கிறானோ அதற்கு ஏற்ப சட்டங்கள் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். எல்லாராலும் இலகுவாக கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் ஒரு பட்டியல் போறான், 4 விஷயங்கள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மனிதனுக்கு என்றே இந்த மார்க்கம் அருளப்பட்டது, மனித குலத்திற்கு மனித குல வாழ்வியலுக்கு என்றே அருளப்பட்ட விஷயமாக பின்னாடி ஒரு விஷயத்தை சேர்த்து அல்லாஹ் சொல்றான். அதாவது தானாக செத்து போனது, பன்றியினுடைய இறைச்சி, ஓட்டப்பட்ட ரத்தம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டது, இது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு வழியே செல்லாமலும் வரம்பு மீறாமலும் யார் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது குற்றம் இல்லை. பாருங்க, எது மார்க்கத்தில் தடை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தடையான விஷயங்கள் வழியே போயிடாமல் வரம்பு மீறாமல் நம்ம மீது திணிக்கப்படுது. வேற வழியே இல்லை, இதைத்தான் சாப்பிட்டு ஆகணும் என்ற நிர்பந்தத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டால் அது உங்களுக்கு மீது குற்றம் கிடையாது, சாப்பிட்டுக்க அப்படிங்கிறான்ல.
அப்ப ஹராமான விஷயங்கள் கூட கட்டுசிட்டாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல கூட மனிதனுடைய பலவீனத்திற்கு ஏற்ப தளர்த்தப்படுகிறது. அப்ப இப்படியான விஷயங்களை எல்லாம் நம்ம வேற எந்த மதத்திலையும் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரியான வாழ்வியல் ரீதியான சட்டத்திட்டங்களே இருக்காது. சும்மா வாரத்துக்கு ஒருக்கா என்ன, கோயிலுக்கு போ, சர்ச்சுக்கு போ, கும்பிடு, மாலையை போடு, ஒரு அழகை குத்து, அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா உன் வாழ்க்கையில நீ கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இதை இலகுவாக ஆக்கி இருக்கிறது. அப்ப மனிதனுடைய பலவீனத்திற்கு ஏற்ப அந்த மார்க்கம் இலகுவாக ஆக்கி இருக்கிறது. நம்ம மக்கள் கஷ்டமாக ஆக்கி இருக்கிறார்கள். இது பணக்காரர்களுடைய மார்க்கம், செல்வந்தர்களுடைய மார்க்கம், ஏழை வேலைகள் அந்த மார்க்கத்தில் இருக்க முடியாது என்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்களா இல்லையா? நீங்க பாருங்க, இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தா 7வது நாள்ல மார்க்கம் ஒரு வழிமுறையை சொல்லி தருது. அக்கீகா கொடுங்க அப்படின்னு சொல்லுது. இது அக்கீகா ஆம்பளை பிள்ளையா இருந்தா 2 ஆடு இருக்கணும், பொம்பளை பிள்ளையா இருந்தா 1 ஆடு. இந்த சட்டங்களை கூட நம்மளுக்கு வசதி இல்லை, அது நம்ம மேல திணிக்கல. வசதி இல்லையா, பிரச்சனை இல்லை. 2 ஆடு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, சந்தோஷம் தான் அவனுக்கு. 2 ஆடா இருக்க முடியல, சரி 1 ஆடா எடுத்துக்க அப்படிங்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னா வேண்டாம் என்றும், இருந்துச்சுன்னா செய்ய அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த அக்கீகாங்கிற பேர்ல இப்பதான் இந்த 7வது நாள தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்தன்னைக்கு கொடுப்பாங்க அக்கீகா. எப்ப கல்யாணம் முகிற நேரத்துல, பொம்பளை புள்ளியா இருந்தா வயசுக்கு வர்ற நேரத்துல, இப்படி எல்லாம் அக்கீகா கொடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் கொடுக்க கூடாது. இப்படி ஒரு விஷயம் என்னது, அக்கீகா கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது. இதை எவ்வளவு பிரம்மாண்டமாக நீங்க செய்கிறார்கள், எவ்வளவு தாம் தூமிட்டு செய்கிறார்கள். அது மாதிரி ஆண் குழந்தையாக இருந்தால் சுன்னத்து பண்ணணும், கத்னா செய்ய வேண்டும் என்ற ஒரு இயற்கையான ஒரு சுன்னத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியிலிருந்து வழியாக வரக்கூடிய ஒரு சுன்னத். இது சாதாரண எல்லா ஆண்களும் செய்ய வேண்டும். ஆனா முஸ்லிம்களை தான் என்ன செய்யறோம். இதற்கு பேரே கல்யாணம் ஆக்கிட்டாங்க. சுன்னத்து பண்ணுவது என்பது கல்யாணம். அதற்கு என்று குதிரையை பிடிக்கிறது, கொட்டுகளை கூப்பிடுறது, தாரதப்பட்டையை கூப்பிடுறது, அந்த பச்சை பையில தூக்கி குதிரைகளை உட்கார வச்சு ஊர் உலகத்தையெல்லாம் சுத்துறது, அதுக்காக ஊரை அழைச்சி விருந்து போடுறது, தடபுடலாக விருந்துகள் ஏற்பாடுகள் செய்வது, ஆடம்பரமாக பந்தல் போட்டு வீண் விரயம் செய்வது, இப்படி ஆக்கிட்டாங்களா இல்லையா? இதை பார்க்கக்கூடிய அந்த ஏழை வேலைகள் என்ன செய்வாங்க, சுன்னத்து பண்ணணும்னா இப்படி செய்யணும் போலயே, நம்மள்ட்ட ஒண்ணுமில்லை, என்ன செய்யறது, 4 பேர்ட்ட கடனை வாங்கு, இல்லாட்ட வட்டிக்கு வாங்கு, இல்ல இருக்கிற சொத்து பத்த செய்யறாங்களா இல்லையா? இப்படி நடக்குதா இல்லையா? அதே மாதிரி பெண்கள் வயசுக்கு வருவது என்பது, பருவம் அடைவது என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு இயற்கை. இது அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளா இருக்கக்கூடிய அது சம்பந்தமா தெரியாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அது சட்ட திட்டங்கள் என்னன்னு சொல்லி கொடுத்தா அது மட்டுமே போதுமானது. இந்த 7வது நாள கணக்கில் கொண்டு கருத்தில் கொண்டு இதை பெரிய ஒரு விழாவாக, இதை பெரிய ஒரு கொண்டாட்டமாக, இதற்காக பல லட்சங்கள் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு நடக்குதா இல்லையா? இருக்கப்பட்டவன் செஞ்சிடறீங்க. நீங்க மார்க்கத்தில் இல்லாத விஷயம், மார்க்கம் வழிகாட்டாத விஷயம், அதுல செய்யப்படக்கூடிய சடங்குகள் அனைத்தும் இஸ்லாத்துக்கு எதிரானது. நலுங்கு பூசுறங்கிற பேர்ல அது மாதிரி என்னென்ன காரியங்கள் இஸ்லாம் தடுத்து இருக்கிறதோ அத்தனை விஷயங்களை செஞ்சு அவ்வளவு டாம் டூமாக அவ்வளவு பல லட்சங்களை செலவழித்து இந்த மாதிரி என்னது சடங்குக்கு நாங்க விருந்து வச்சிருக்கிறோம் கலந்துக்கிறங்க, அதுலயும் போய் நம்ம ஆளுங்க கலந்துக்கிறாங்க. இது என்ன விருந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமா? இது சடங்காகிறது என்பது விருந்துக்கூடிய விஷயமா இது? அப்ப இப்படி என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்தில் என்ன செய்யறாங்க, மார்க்கம் சொன்ன விஷயங்களை, மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா பார தூரமா கொண்டு போயிட்டாங்க. இப்ப ஏழை வாழை குடும்பத்துல ஒரு பெரிய புள்ளியா போச்சுன்னா அவங்க என்ன செய்யறாங்க, இது தாய் மாமன் சீர் ஒரு சீர் எடுப்பாங்களே, இதை காட்டிக்கு ஒரு கொடுமை, ஒரு கேவலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது அப்பட்டமாக இஸ்லாத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரம். தாய் மாமன் சீரண்டா என்ன சீரன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்து மதத்துல தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய அந்த பொண்ணுக்கு முறை பையன், அந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய பையன், திருமணம் முடிக்கிறதுக்கு அவர்களுக்கு அது அனுமதி இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய அக்கா மகளோ அல்லது தங்கச்சி மகளோ சடங்காகிவிட்டால் சீரு கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் பரிசம் போட்டு அப்புறம் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இப்படித்தான் தாய் மாமன் சீர் என்ற ஒரு முறை உண்டானது. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை அப்படி செய்யலாமா? தாய் மாமன்ங்கிறது யாரு? மகரமான ஒரு உறவு, தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவு, திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு உறவு. அந்த உறவு சீர் கொண்டு கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய கலாச்சாரம் தானே வருது. அந்த மாதிரி நிறைய இடங்கள் அந்த மாதிரி தவறும் நடந்திருக்கிறது. மார்க்கமும் அறியாம ஒண்ணும் அறியாம மடையர்களாக மூடர்களாக இருந்து கொண்டு அக்கா பொண்ண காதலிக்கக்கூடிய காட்சிகள்லாம் பல இடங்கள் நடந்து அசிங்கப்பட்டு போகுது. இதுக்கெல்லாம் யாரு காரணம் நினைக்கிறீங்க நீங்க?
மார்க்கத்தை சரியான முறையில் விளங்காமல் பிற சமுதாயங்கள் செய்யக்கூடிய அத்தனை கலாச்சாரங்களையும் இஸ்லாத்தின் போர்வையில கொண்டு வந்து உள்ள பூர்த்தி கொண்டு செய்யக்கூடியது. தாய் மாமன் சீருங்கிறது எவ்வளவு அசிங்கமானது. அந்த பெண்ணை திருமணம் முடிக்க முடியுமா? முடிக்கலாமா? ஹராம் இல்லையா? ஹராம் இல்ல. தாய்க்கு சமமானவர். தாய் எப்படி திருமணம் முடிக்க முடியாதோ கூடாதோ விருப்பமோ அசிங்கப்படுவோம், அது மாதிரி அக்கா மகள் என்பவள். அப்ப அதற்கு கொண்டு போய் நீ சீர் கொடுக்கிறங்கிற பேர்ல போறிய. சீரனுடைய நோக்கம் என்ன? அவங்க சீரை உண்டாக்கணவங்களுடைய நோக்கம் என்ன? அது திருமணத்திற்காக உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு அப்படி செய்யறாங்க. தண்ணி ஊத்துறங்கிற பேர்ல என்னென்ன கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? தொழுகைங்கிற பேர்ல தொழுகை அப்பதான் உனக்கு கடமையாயிருச்சு. தொழுகை கடமையாயிருச்சு உண்மைதான். அதுக்காக நுகர் தானே தொழுகணும். அதுக்கு நீ அதை தொழுகணும், கடைக்காரைக்கு போகணும், ஆத்துக்கு போகணும், இப்படி என்னென்னமோ கொண்டு வந்து இது என்னது ஒரு பணக்கார ரேஞ்சை கொண்டு போயிட்டாங்க. ஏழை வாழ வீட்டுல வந்துச்சாக்க என்ன செய்யறதுன்னு தெரியாம விதி பிடிக்க நிக்கிறாங்க. தாய் மாமன் சீரு செய்யலன்னா அந்த குடும்பத்தை கேவலமா பார்க்கக்கூடிய அளவுக்கு, அசிங்கமா பார்க்கக்கூடிய அளவுக்கு, நீலாம் ஒரு தாய் மாமனா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சமுதாயம் போயிருச்சு. அப்ப இது என்ன நினைக்க, இஸ்லாம் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை ஒரு சடங்குகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அந்த சடங்குகோட மிக இலகுவாக சிம்பிளா இதெல்லாம் இயற்கையில் நடந்துட்டு போகக்கூடிய விஷயம் இல்ல. நாங்க வந்து என் புள்ள வயசுக்கு வந்து ஊருக்கு தெரிவிக்கிறதுக்காக சொன்னோம். சரி, பாத்திமார்கள் எல்லா வயசுக்கு வந்து யார் ரசூலுல்லாஹ் ஊருக்கு தெரிவிக்கல? ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உம்மு குல்சூம் வயசுக்கு வந்தது ஏன் ஊருக்கு தெரிவிக்கல? ஸைனப் ரலியல்லாஹு வயசுக்கு வந்தது ஏன் ஊருக்கு தெரிவிக்கல? ஆயிஷா ரலியல்லாஹு வயசுக்கு வந்தது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. மதீனாவுக்கு வந்த உடனே தட்பவிட்ட சூழ்நிலையின் காரணமா என்ன செய்யறாங்க, பருவ வயதை அடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கூட்டிட்டு போய் அலங்காரம் செய்வது ஆயிஷா ரலியல்லாஹுக்கு என்னன்னு தெரியாது. என்ன எதுக்கு கூட்டிட்டு போறிய, என்னதுக்கு கூட்டிட்டு போறிய, அலங்காரம் பண்ணி அப்புறம் கொண்டு ஒப்படைக்கிறாங்க. அப்ப இப்படித்தான் நாங்க இருந்திருக்கிறது. இது நாங்க ஊருக்கு காட்டணும். அப்பதான் பொண்ணு கேட்டு வருவாங்க. ஏன் இல்லாட்ட என் புள்ள வயசுக்கு வந்து சொல்லி 4 இடத்துல பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா, மாப்பிள்ளை கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? இது என்னன்னு கேட்கிறேன். அப்ப இப்படியாக தனக்கு எந்த ஒரு நியாயமும் இல்லாம ஒரு காரியத்தை உண்டாக்கி கொண்டு இப்படி பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் இதெல்லாம் நபி வழியில உள்ளதா? நம்ம நபி வழியின் அடிப்படையில தான் நம்ம வாழ்றோமா? இந்த மார்க்கம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அனைவரும் இலகுவாக பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம், அனைவருக்கும் சமமான ஒரு மார்க்கம். இது ஏழைகள் செய்ய முடியாத அளவுக்கு, பணக்காரர்கள் மட்டும் செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டீங்களா இல்லையா? அடுத்து கல்யாணம் நீங்க பாத்தீங்களான்னு சொல்லவே வேண்டியதில்லை. கல்யாணம்னா என்னது? தான் யார் என்பதை காட்ட வேண்டும். என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய படைபலம் பணபலம் என்ன, என்னுடைய அதிகாரம் என்ன, ஆதிக்கம் என்ன, அப்படி ஒவ்வொருத்தரும் அவன் ரேஞ்சுக்கு அரசியல் செல்வாக்கோட தொடர்புல இருந்தாங்கடா முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு வந்து இறக்குறாங்க, அமைச்சர்கள் வரைக்கும் கொண்டு வந்து இறக்குறாங்க, அல்லது எம்எல்ஏ வரைக்கும் கொண்டு வந்து இறக்குறாங்க. இது இறக்கணும்டா ஒரு கௌரவம். இதுக்காக நீ செலவழிச்ச செலவழிப்பு என்ன, இதுக்காக நீ செஞ்ச செயல்பாடுகள் என்ன? அது மாதிரி என்னது பந்த போடுறது, எங்கெல்லாம் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பந்த, அலங்காரங்கள், ஆடம்பரங்கள், வீண் விரயங்கள். திருமணம்ங்கிறது 2 பேரும் சந்தோஷமா இருந்து அவங்க வாழ்க்கையை தொடங்க போறாங்க. நீ இதுக்கு முன்னாடி செலவழிக்க வேண்டிய என்னப்பா தேவை இருக்குது? இது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப சமீப காலமாக அதிகமான திருமணங்கள் வந்து கணவன் மனைவிக்கு இடையில எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதிகமா பிரிவு ஏற்படுது. நிறைய நடக்குது. ஒற்றுமை இல்லாமல், ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய அது இல்லாமல், அது ஆணும் பெண்ணும் படிச்சதுக்கு அப்புறம், காலேஜுகள்லாம் போனதுக்கு அப்புறம், அவங்க தன்னுடைய எல்லாத்தையும் அறிந்து கொண்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சுயமா முடிவெடுத்து மானாம் போனா அப்படி நிறைய போய்கிட்டு இருக்கு. நிறைய தகப்பன்மார் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். இத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சுட்டு இப்படி ஒண்ணும் இல்லாம போயிருச்சு, இத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சு எல்லாம் செஞ்சுட்டு என் மகன் இப்படி வந்து இருக்குது, என் மாப்பிள்ளை என் மகன் இப்படி வந்து இருக்கிறானே என்று சொல்லி அழுது ஒப்பாரி வைக்கக்கூடிய காட்சிகள். மகரை கொடுத்து எளிமையாக திருமணம் செய்யணும் மார்க்கம் சொல்லுகிறது. எவ்வளவு சக்தி இருக்கக்கூடு. இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய ஒரு பணக்கார சஹாபி, அவர்கள் கொடுத்த மகர் என்ன தெரியுமா? ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய கொட்டை அளவுக்கு தான் தங்கத்திலான ஒரு மகர் கொடுக்கிறாங்க. அவர் பெரிய பணக்காரர். அதையும் இல்லாதவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தாலும் அதுவே நான் மகரா எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், சில உங்களுக்கு தெரிந்த சில அத்தியாயங்களை எனக்கு மனப்பாடம் செய்து தாருங்கள், அதை நான் உங்களுக்கு மகராக எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படி இருக்கிறதை கொண்டு மகராக பெற்றுக்கொண்டு திருமணம் முடிச்சு எளிமையான முறையில் அவ்வளவு அழகான முறையில் வழிகாட்டி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் திருமணம் என்றாலே ஆடம்பரம், வீண் விரயம், அனாச்சாரம், பெருமை, பகட்டு, மற்றவர்களுக்கு தன்னை அடையாளப்படுத்துவது. அவன் 500 பேருக்கு சோறு கொடுத்தானா பாரு, 1000 பேருக்கு சோறு கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்காக சொத்து பத்து சோகங்கள் எல்லாத்தையும் வித்து செய்யக்கூடிய ஒரு காலத்துல வரதட்சணை வாங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வரதட்சணைங்கிறது அண்டர் கிரவுண்ட்ல போயிருச்சு, அது வெளியில தெரிய மாட்டேங்குது. நிறைய ஒரு காலத்துல வரதட்சணை பெருமையா பேசினாங்க. என் மாமியா வீட்டுல 15 லட்சம் ரூபாய் வாங்கி கல்யாணம் முடிச்சேன், 55 பவுன் நகை போட்ட, இப்படி எல்லாம் பெருமையா சொல்லுவாங்க.
அதே மாதிரி ரேட் பேசப்பட்டது. உள்ளூர் மாப்பிள்ளையா இருந்தா அவனுக்கு ஒரு ரேட்டு, அதே மாதிரி சம்பாதிக்கக்கூடிய மாப்பிள்ளையா இருந்தா அவனுக்கு ஒரு ரேட்டு, வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருந்தா அவனுக்கு ஒரு ரேட்டு, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தா அவனுக்கு ஒரு ரேட்டு. மாப்பிள்ளைகளை விற்கப்பட்டார்கள். அப்படி எல்லாம் காலம் இருந்தது. ஆனா இப்ப அதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படி சொல்லலாம். ஆனா அந்த ஆடம்பரம் கூடி இருக்குது, அந்த வீண் விரயம் கூடி இருக்கிறது, அந்த பகட்டு கூடி இருக்கிறது. இப்படி எளிமையாக அழகாக வாழ வேண்டிய ஒரு மார்க்கத்தை நம்ம மக்கள் வாழ்வதற்கு சிரமமாக கஷ்டமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி எத்தனை விஷயங்களை நீங்க பாருங்க. நீங்க எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டா இலகுவா, அதே மாதிரி பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கடந்துட்டா போதும், பிறந்த நாளுங்கிற பேர்ல இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட கூடாங்க, வீட்டுக்குள்ள தனியா ரூமுக்குள்ள வச்சு கொண்டாடுறாங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. கேக்க ஆர்டர் பண்றதும் தெரியக்கூடாது, மெழுகுவர்த்தியை குத்துறதும் தெரியக்கூடாது, ஊதுறதும் தெரியக்கூடாது என்று சொல்லி வீட்டுக்கு உள்ள ரூமுக்குள்ள வச்சு கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னது, இதுவே ஒரு பெரிய பங்கனாக நடத்தப்பட்டது. இந்த மாதிரி பிறந்த நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா, இஸ்லாம் காட்டியதா? இப்படியான விஷயங்கள் ஒரு பக்கம். இஸ்லாம் எதை மார்க்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அந்த மார்க்கத்தை வழிமுறையை நம்ம கஷ்டமாக்கி இது பணக்காரர்களுக்கு உள்ள மார்க்கமாக ஆக்கிட்டோம், ஏழை பாளைகளுக்கு இல்லாத ஆக்கிட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை தந்த இறைவன் ஏழைகளை கருத்தில் கொண்டுதான் சட்டங்கள், திரகாத்திரமான சட்டம் சொல்லவே இல்லை. எல்லா இடங்களிலுமே ஏழைகள், அது மாதிரி என்னது, அது பலகீனமானவர்கள், இவர்களுக்காகத்தான் இந்த மார்க்கம் சொன்னது, சட்டமும் சொன்னது. நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். மனுஷன் என்றால் அவ்வளவு பலவீனமா படைத்திருக்கான் என்பதற்காக எல்லா விஷயங்களையும், சக்காத் என்ற ஒரு கடமையை அல்லாஹ் ஏழைகளுக்கு எல்லாம் சுமத்தவே இல்லை. ஏன் சுமத்தல? அவன் சக்காத்து கொடுக்க முடியாது, அவன் அதுக்கு உண்டான வருமானம் இல்ல, அவனே சாப்பாடுக்கு தான் இருக்குது, சாப்பாடுக்கு சிரமப்படுறான். இவன் தலையில சக்காத்தை சுமத்தக்கூடாது என்றுதான் செல்வ வசதி எவனுக்கு இருக்கிறதோ, 87 கிராம தாண்டிய பொருளாதாரம் யாருக்கு இருக்கிறதோ அவன் சக்காத்து கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போனா மக்காவில் இருக்கிறவங்க ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க, மதீனாவில் இருக்கிறவங்க கூடவே போக முடியாது, மத்த நாடுகள்ல இருந்து எல்லாரும் போக முடியுமா? அந்த கடமை என்றதை கூட ஏழைகள் மீது சுமத்தவில்லை. 5 தூண் சொல்றமே, 5 தூண் அனைவருக்கும் 5 தூண் இல்ல, செல்வந்தர்களுக்கு தான் 5 தூண், ஏழைகளுக்கு 3 தான் பிரதானம். 2 அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தா தான். அதுல நோன்பு தீராத நோயில இருந்தா அவனுக்கு அல்லாஹ் சலுகை, பிதியாவெல்லாம் கிடையாது, அதுக்காக கொடுக்கக்கூடிய பரிகாரமும் கிடையாது, அவன் மீது கடமையே கிடையாது. அப்ப இப்படி இலகுவாக ஏழைகளை கருத்துல கொண்டு பலவீனமானவர்களை கருத்துல கொண்டுதான் இந்த மார்க்கமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த மார்க்க சட்டங்களை நமக்கு தந்திருக்கிறான். இதை நமக்கு கடைபிடிக்க முடியல. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றோம், தான் தோன்றித்தனமாக, கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக, எப்படி வாழணுமோ அப்படி வாழ்றோம். அதெல்லாம் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது திட்டமிடலோடு இருக்க வேண்டும், தெளிவான ஒரு வழிகாட்டுதலோடு இருக்க வேண்டும். ஏன்னா முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, இந்த உலகத்திற்காக வாழ வந்தவர்கள் நம்ம இல்ல. இந்த உலகம் நமக்கு ஒரு சோதனை கூடம், பரீட்சை கூடம். இதிலிருந்து நம்ம வெற்றி அடைய வேண்டும், இதுல நம்ம தேர வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், சோதனைகள் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். காசு பணம் வந்துட்டா உங்களுக்கு எல்லாம் அருள் புரிஞ்சுட்டாண்ட அர்த்தமா? கிடையவே கிடையாது. அதுதான் பெரிய சோதனை. யாருக்கு செல்வம் அதிகமாக வழங்கப்படுதோ அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ளணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படாத செல்வம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருச்சா? அவர்கள்ட்ட இல்லாத செல்வம் உங்களுக்கு வந்துருச்சா? அவ்வளவு செல்வங்களும் அவ்வளவு செழிப்புகளும் அவ்வளவு வசதிகளும் அவ்வளவு வசப்படுத்தப்பட்டதும் இருந்தும் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன? இவ்வளவு செல்வங்கள் எல்லாம் எனக்கு தந்திருக்கான் என்றால் நல்லவனாக வாழ்றனா கெட்டவனாக வாழ்றனா என்பதை சோதிப்பதற்காக தந்திருக்கிறான். இது என்னுடைய பொருள்ல உள்ளதில்லை, ஹாதா மின் ஃபலலி ரப்பி, இது என் இறைவனுடைய அருள் கொடை, என் இரட்சகனின் அருள் கொடை என்று சொல்லி அவ்வளவு தன்னடக்கத்தோடு இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், புது பணக்காரர்கள், அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தா நல்லபடியா இருங்க, புது பணக்காரர்கள் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, ஆகுங்க. இது அப்படித்தான் சுழற்சியா தான் போய்கிட்டு இருக்கு. காசு பணம் மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போய்கிட்டே தான் இருக்கும், அப்படித்தான் போகும். ஒரே லெவல்ல போய்கிட்டே இருக்காது. ஒரு தலைமுறை 2 தலைமுறை அதுக்கப்புறம் கீழே வந்துடும். ஏன் எல்லாத்தையும் காலி பண்ணிடும், அடுத்து வேற ஒரு கையில போயிடும். தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில நம் கால சக்கரத்தை மாறி மாறி தான் சுழல விடுறோம். அப்ப புதுசா பணக்காரல வந்துட்டான பழச மறந்துட்டு ஆடுறது. ஒரு காரை வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, வாங்கினா போதும் 4 பேரை ஏத்துறது, சாராய கடை, மது பழக்கம், போதை பழக்கம், கிட்ட சகவாசம், கிட்ட செயல்கள், இப்படியாக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம்மளை பரிசோதிப்பதற்காக இந்த உலகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்மளை கண்காணிப்பதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.
நீங்க வந்து யாருக்கும் தெரியாது என்று பல தவறுகளை செய்யலாம், நீங்க செய்யறீங்க, ஆனா மாட்டிக்கிறீங்க. இப்ப சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, எப்ஸ்டீன் யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, இளம் பிள்ளைகள் என்று சொல்லி பெரும் பணக்கார கூட்டங்கள், அதிகார வர்க்கங்கள், ஆளுமையில் இருந்த தலைவர்கள் போனாங்க. எங்க போனாங்க? தீவுக்கு போனாங்க. இன்னைக்கு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நாரி போய் நிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கண்காணிக்க மாட்டானா? நீ யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற, நீ நாளைக்கு மறுமையில் எஸ்டின் ஃபைல் மாதிரி இன்னைக்கு என்னது, கிட்டத்தட்ட பல ஆயிரம் வீடியோக்கள், 3 லட்சம் காப்பிகள், 3 லட்சம் பக்கம் கொண்ட அதனுடைய அறிக்கைகள், பல லட்சம் போட்டோக்கள், டாக்குமெண்ட்கள், தகவல்கள் எல்லாம் நெட்ல போட்டு ஒண்ணு ஒண்ணா தேடி தேடி வெளியேறாங்க. அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு பல நாட்டினுடைய பிரதமர்கள். இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? முஸ்லீம் தலைவர்கள் யாருமே இல்லை. பல முஸ்லீம் நாடுகள் இருக்கா இல்லையா, இந்த தலைவர்கள் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பயந்து என்னமோ இருந்தாங்களே தொலைஞ்சாங்களே தெரியல, அவங்க யாருமே இல்லை. மாட்டின அம்புட்டும் பெரிய பெரிய வல்லரசனுடைய அதிபர்கள், பெரிய பெரிய என்னது ராஜாக்கள், பெரிய பெரிய மன்னர்கள் மாட்டிருக்கிறாங்க. அவன் நினைச்சது என்ன யாருக்கும் தெரியாது. எவன் பார்க்க போறது? நம்ம வாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போறோம், பிளைட்ல போறோம், தனி தீவுக்கு போறோம், எவனுக்கு தெரியும் என்று நினைத்தார்கள். ஆனா இன்னைக்கு ஒட்டு மொத்தமும் உலகமும் என்னது அதிர்ந்து போய் நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. உங்களை படைத்தவன் உங்களுடைய முன்னையும் பின்னையும் கண்காணிப்பதற்கு வானவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய பேச்சுகள் ஒவ்வொன்றையும் பதிவதற்கு வானவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் துல்லியமாக பதிவு செய்யக்கூடிய பிரடியில ஒரு சிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, பிரடியில பதிவு புஸ்தகம் இருக்கிறது. அதுபோக இறைவன் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கண்காணித்துக் கொண்டிருக்கான். இப்படி கண்காணிப்புக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வாழணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அடிப்படை நம்முடைய வாழ்க்கை இயன்ற அளவுக்கு அமைத்துக் கொள்ளுங்க. இயன்ற அளவுக்கு உங்களால் எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு அமைத்துக் கொள்ளுங்க. மார்க்கம் சொன்ன வரைமுறைகளை நின்று உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. இது நம்ம நல்லா யோசிக்க வேண்டும். நம்ம அந்த உலகத்துல நபி வழியின் அடிப்படையில தான் நம்ம வாழ்றோமா? வாழ்ந்தீர்களேயானால் உங்களுக்கு வெற்றி. வமை யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, அவர்களுடைய சொல்லை ஏற்று வாழ்கிறார்களோ, அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி இல்லை என்றால் மறுமையில மிகப்பெரிய ஒரு கை சேதம் ஏற்படும். சோதனைக்காக அனுப்பப்பட்ட இந்த உலகத்தை சொகுசாக பயன்படுத்தியதற்காக நரகம் என்ற கொடுமையில கடந்து வேக வேண்டியது வரும். உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்காக அடுத்து வரக்கூடிய ரமலானை பயன்படுத்தி சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.